கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு கல்வாரி அன்பின் ஊழியத்தின் சார்பில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் வாயிலாக உங்களோடு பேசும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தபடியால் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது பெண்கள் பகுதி, பெண்களுக்காக இது கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இது பெண்களுக்காக கர்த்தர் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. இன்று அன்னாளை பற்றி நான் உங்களோடு பேசுகிறேன். இன்று உலகத்தில் குழந்தைகள் இல்லாமல் எத்தனை பேர்களோ 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் சொல்லி குழந்தை இல்லாதபடி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது நாம் அன்னாளை பற்றி நான் பார்ப்போம். இப்போ ஏனென்றால் நமக்கு அன்னாள் எல்கானாவுடைய மனைவி. அவனுக்கு பெண்ணினால் அன்னாள் 2 மனைவிகள். ஆனால் பெண்ணினால் அன்னாளை ரொம்பவும் மனவடிவாக்கி அவளை ரொம்பவும் விசனப்படுத்தினாள். அண்ணா ரொம்ப வேதனைப்பட்டார். ஆனால் பெண்ணினாலை விட அண்ணாளுடைய கணவர் எல்கானா 2 மடங்கு பங்குகளை கொடுத்து அவளோடு நல்ல பாசமாகத்தான் இருந்தார். ஆனாலும் அண்ணாளுக்கு ரொம்ப வேதனையாய் அவள் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் ஆனால் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் ஜெபிப்பதற்கு அழுது ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணும்படியா அவள் போனாள். அவள் சீலவாமலே வருஷம் போய் அவங்க பலியிட போவாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க ரொம்ப வேதனையோடு சாப்பிடாதபடி தன் சக்கரத்தை நிந்தித்தாள் என்கிற ஒரு வேதனையில அவள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவள் ஜெபிக்க போனாள். நல்லா ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவள் பொருத்தனையோடு ஜெபித்தாள். இப்படி என்றால், ஆண்டவரை எனக்கு ஒரு கற்பத்தின் கனியன் எனக்கு குழந்தையை கொடுத்தால் நான் அதை உங்களுக்காக நான் கொடுப்பேன் என்று அவள் பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தார். 1 வருஷம் அவள் இருந்து அது அடுத்த வருஷம் போகும்போது அந்த குழந்தையை கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் கொண்டு விட்டாள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொருத்தனையோடு நாம் ஜபிக்க வேண்டும். இன்று ஒருவரும் சரியாக பொருத்தனையோடு ஜபிப்பது கிடையாது. நான் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்காக நான் வளர்ப்பேன், உங்களுடைய ஊழியத்திற்காக வளர்ப்பேன் என்று சொல்லி நாம் பொருத்தனை பண்ண வேண்டும். பொருத்தனை மேல் பிரியப்படுகிறவர் தான் ஏசப்பா. அதனால நம்ம என்ன செய்யணும், பொருத்தனையோடு நம்ம ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆனால் நம் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் நம்மளுக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார். சோர்ந்து போகாமல் ஜீவியுங்கள். இன்று எத்தனை பேரோ கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்னாளின் கற்பம் அடைபட்ட போதும் கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அவள் ஆலயத்தில் போய் அழுது ஜபித்ததினால், அவளுடைய விருத்தனையோடு ஜபித்ததினால் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தார். கற்பத்தை திறந்து சாமுவேலை கொடுத்தார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இன்று பேரும் புகழோடு தான் அவர் இருந்தார். அதுபோல நாமும் பொருத்தனையோடு ஜெபிப்போமானால் கர்த்தருக்கு நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் கற்பத்தின் கனியை கொடுப்பார். அந்த கற்பத்தின் கனியை நீங்கள் பொருத்தனையோடு ஆண்டவருக்காக நீங்க வளர்க்க வேண்டும். ஆண்டவருக்காக நீங்க பொருத்தனை பண்ண வேண்டும். இந்த காலத்துல எல்லாரும் என் மகன் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் இப்படிலாம் யோசித்து கொண்டிருப்பார்கள். ஆனா முதற்கனி கர்த்தருக்கு தான். முதற்கனியை நம் கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டும். நீங்கள் பொருத்தனையோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்கள் ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உங்களுடைய இயேசுசாமி, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, அன்னாளை பற்றி ஆண்டவரே, எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இன்னைக்கு எவ்வளவு வேதனையோடு இருக்காங்கப்பா. ஆனால் அவர்களுக்காக அன்னாளை பற்றி ஆண்டவரை சொல்லி நான் ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை நீர் கட்டளையிட்டபடியாக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஆண்டவர், யார் யார் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை நீர் கற்பத்தின் கனியை கொடுங்க. அடைபட்ட கற்பம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் அப்பா. சத்துரு ஆண்டவரை அடைத்து வைத்திருக்கிற கற்பத்தை நீ திறப்பீராக. திறந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து அதை உமக்கென்று ஒரு பொருத்தனையின் கனியாக அன்னாடை போல வளர்க்கும்படியான கிருபை கட்டளையிடுவீராக. நீர் அப்படியாய் செய்ய போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துற கர்த்தாவே. அநேக சாட்சிகளை எழுப்பிடுவீராக. இந்த நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஆவியாத்மா சரணம் எல்லாவற்றையும் முடித்து ஒப்படைக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு தான். இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமீன்.